ஏங்க சொல் தமுறை. என்னங்க ஆனால் உனக்கு கிளம்பி போயிடுறீங்க. நான் வந்து எப்படிங்க மேனேஜ் பண்ணுறது? 1 வீக்கு காலையில் எழுந்து சமையல் செய்யணும், நிருபனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும். இவ்வளோ குளிர் நாள் வேற எழுந்துக்கவே முடிய மாட்டேங்குது. அப்படியா? உனக்குனா இங்க ஒன்றும் குளிர் இல்லை. ஆனா ஈராக்ல எவ்வளவு தெரியுமா குளிர்? இப்ப -4 டிகிரி 2 டிகிரி மைனஸ் டிகிரிக்கே நாங்க போயினுங்கிறோம் குடும்பத்துக்கோசம் தான். ஆனா பார்த்தா நீங்க வந்து ஆவணா கிளம்புறீங்கன்றீங்க. நீ சொல்றப்ப எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம ஊர்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு தற்செயலா ஒரு ஆக்சிடென்ட்லயோ இல்ல ஒரு விபத்துலயோ எப்படியோ ஒரு எதிர்பாராத விதத்துல ஒரு ஹஸ்பண்டோ இல்ல ஒரு ஒய்ஃபோ இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் இல்ல அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, தனியா ஒரு குடும்பத்தையே பார்த்துப்பாங்க. தனியானா எப்படி சொல்றது, அவங்க குழந்தைய திரும்ப வளர்க்குறது, அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்களை கல்யாணம் பண்றது, வீடு கட்டுறது, அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? ஹஸ்பண்டும் சரி. நிறைய பேர் வந்து திரும்ப இன்னொரு கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து ஓகே குழந்தைய பாத்துக்கணும், ஏன்னா இப்போ அவர் திரும்ப வேலைக்கு போனோம்னா பாத்துக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தைய பாத்துக்க வச்சுப்பாங்க, இல்ல அந்த குடும்பத்தை திரும்ப டேக் கேர் பண்ணிப்பாங்க வரவங்களும். அது மாதிரி இருக்கிறவங்க ஓகே. ஒரு சில பேர் கல்யாணமே பண்ணிக்காம திரும்ப அந்த குழந்தைகளுக்கோசமே வாழ்வாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறோம், ஒரு லேடியா போய் தனியா ஒரு கேஸ் ஹேண்டில் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா வீட்லயுமே சொல்றேன், இந்த ஒரு வாரத்துக்கே உனக்கு கஷ்டமா இருக்குதுன்றல. அவங்க நினைச்சு பாரு, வருஷத்துல 200 நாள் ஸ்கூலுக்கு அனுப்பும். ஒரு சில பேர்லாம் வந்து கன்சீவா இருக்கிறப்ப இறந்துருவாங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு விஷயத்துல. அந்த குழந்தைக்கோசம் அந்த 6 மாசத்துல இருந்து வளர்ப்பாங்க குழந்தை. அப்பாவே தெரியாது எவ்வளவு குழந்தைங்களுக்கு. அவங்களுக்குலாம் இந்த நேரத்துல வந்து பெரிய சொல்லிட்டு உண்மையாலுமே இதுல என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, சிங்கிள் பேரண்டா இருந்து சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைய வளர்ப்பாங்க. ஒரு பொண்ணா இருக்கட்டும், ஒரு பையனா இருக்கட்டும், ஒரு அம்மா தனி ஒரு லேடியா வளர்ப்பாங்க. லாஸ்டப்ப அந்த பையனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப அவங்க அம்மாவை முன்னாடி நிறுத்த மாட்டாங்க. அவங்க போய் கதவு கிட்ட நின்று பார்த்துன்னு இருப்பாங்க, எட்டி பார்த்துன்னு இருப்பாங்க. அதாவது ஒரு கல்யாணத்தை கூட அவங்கள வந்து பாத பூஜை பண்ண மாட்டாங்க. யாருன்னா அவங்க சொந்தக்காரர், இப்ப ஒய்ஃபோட அவங்க அண்ணன் இருப்பாரு, அவங்க ஃபேமிலி தான் நிக்க வைப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாத்தலாம் கொஞ்சம். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அவங்க வந்து குடும்பத்தை வந்து காப்பாத்தி இருப்பாங்க. இதெல்லாம் ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தான் மரியாதை பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், மேபி அதுல பெரியவங்க யாருன்னா இருந்தா அதுல கருத்து சொல்லுங்க, எனக்கு தெரியல. ஏன்னா பட் அதையும் தாண்டி ஒரு குடும்பத்துக்கோசம் வாழ்க்கையே ஒருத்தவங்க அர்ப்பணிக்கிறாங்களா, அது எனக்கு பெருசா தெரியுது. ஓகேங்களா? அவங்களதான் எனக்கு நிக்க வைக்கணும்னு எனக்கு தோணுது. ஓகே மக்களே, நிறைய பேர் வந்து சிங்கிள் பேரண்டா இருப்பீங்க, உங்க குழந்தைய வந்து பார்த்துப்பீங்க. லைக் ஜென்ஸா இருக்கட்டும், லேடிஸா இருக்கட்டும், கண்டிப்பா நீங்க மனசு தளராம பசங்களை பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு இல்லைனாலும் ஒரு பையன் இல்லைனாலும் அவங்க வந்து உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து வந்துகிட்டே இருப்பாங்க. யாருன்னா ஒருத்தவங்க கண்டிப்பாக நல்லா உங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஒரே குழந்தையா இருந்தாலும் அவங்களுமே உங்க கஷ்டத்தை பார்த்துன்னு இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்க. கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. அதே மாதிரி யார் சிங்கிள் பேரண்டா இருந்து அவங்க அப்பா அம்மா அவங்களை வளர்க்குறாங்களோ கண்டிப்பாக அவங்க பசங்களாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்ம அவங்களுக்கு பண்ற கைமாறு, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே மக்களே, நிறைய பேர் வந்து சிங்கிள் பேரண்டா இருப்பீங்க. எத்தனை பேர் சிங்கிள் பேரண்டா இருந்து உங்களுடைய குடும்பத்தை வந்து பாத்துக்கிறீங்க, காப்பாத்துறீங்கன்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்கள்.